அப்போ செலவு அது வந்து 22,000 கோடி. அப்போ அது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு நமக்கு தண்ணி பிரச்சனை கிடையாது, வெள்ளமும் வராது, கேரளா ஆட்சியும் போவார். நதிகளை இணைக்க வேண்டும். எல்லா நதிகளை இணைச்சிட்டாங்கன்னா அது பேலன்ஸ் ஆகிடும். தண்ணி மழை வந்தால் ஒன்றாவது, பெரிய பிரச்சனை வராதுன்னு சொல்லி அறிவார்த்தமான ஒரு பாபா அம்பேத்கர் என்ன சொன்னார்னா, எப்படி ரயில் பாதையை இந்தியா முழுவதும் ஒன்றிணைச்சாரோ அதுபோல் நதிகளை ஒன்றிணைக்கணும். இந்தியா முழுவதும் ஒரே மாதிரி நதி, அது மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கணும். இப்போ கர்நாடகாவில் போய் தண்ணி விட மாட்டான், நமக்கு கேரளாக்காரன் போனால் தண்ணி விட மாட்டான், வேறு என்ன கூட நான் கொடுக்குறேன்னு சொல்லுவான், மின்சாரத்தை கூட தண்ணி தரேன்ட்டான். அப்போ நதியை வந்து நம்ம அந்த காலத்திலே நாம் என்ன பண்ணிக்கிறோம், தேசியமயமாக்கப்பட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காரு. இதெல்லாம் ஆராய்ந்து அறிந்து அவர் வந்து நமக்கெல்லாம் செஞ்சுட்டு சொல்லியிருக்கார். அவர் ஒன்றும் சாதாரண வீட்டில் பிறகுல, சாதாரண 14வது அந்த குடும்பத்தில் பிறந்தவர். ஒரு குடும்பத்தில் 14வது பிறந்தவர் 8 பேர் செத்துட்டாங்க. அவங்க கூட பிறந்தவர் இவர் இருந்து வாழ்ந்துட்டு வந்தார். அவருக்கு ஒரு 4 பிள்ளை 5 பிள்ளை, மொத்தம் 5 குழந்தைங்க. 4 பேர் செத்தே போயிட்டான். அந்த மனுஷன் வந்து குழந்தைங்களை பார்க்கல, நாடு போகணும், முக்கியமாக நாட்டை பார்க்கணும், இந்த மக்களை நேசிக்கணும், எல்லாரும் நம்ம பிள்ளைங்க நினச்சார தவிர அவர் பிள்ளைங்க 4 பேர் செத்து மட்டும்தான். ஒவ்வொரு சாவா அந்த வீட்டில் போச்சார். ஒரே ஒரு குழந்தை தான் உயிராக இருக்குது. இப்பவும் யஷ்வந்த் அம்பேத்கர் கொண்டு இருக்கார். அவர் நானும் எம்பி பதவி கொடுத்துட்றாங்க, ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. எந்த ஆட்சியில் ஒருத்தர் தப்பி போயிடுச்சார். அதுவும் அவர் வளர்க்கல அந்த குழந்தைய. அவங்க அண்ணன் பலராமன் குடிகாரர், அவங்க வளர்த்தாங்க. வளர்த்து அவருக்கு வந்து இன்றைக்கி எம்பியாக இருக்கார். எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் கலைஞர் குடும்பத்தை பார்க்குறீங்க, எல்லா குடும்பத்தையும் பார்க்குறீங்க. அரசியலில் எப்படி அந்த பிள்ளைகளை வளர்க்குறாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு ஆள் பெரிய ஆளாக தராங்க. ஆனால் அந்த மனுஷன் 4 பிள்ளை பெற்று 4 பிள்ளையும் காவு கொடுத்து அந்த வீட்டிலே போச்சான். சரி, அந்த மனைவியை அந்த மாதிரி வச்சுருக்கலாம்ல, நாடு நாடு வீடு நாடு படிப்பு நாடு படிப்பு. அந்த அம்மா இரும்பி 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 செத்து மடினாங்க. கடைசியில் சாகர அன்னைக்கு தான் வந்தார் வீட்டுக்கு. அப்போ படி மேலே போட்டுக்கிறார். என்னம்மா வேணுங்க, முகம் மட்டும் காட்டி இரும்பி இரும்பி செத்து போயிட்டான். அது பதிக்க மட்டும் அழகார். நான் நாட்டுக்காக உழைச்சேன், குடும்பத்துக்காக நான் பார்க்கலையே, இனிமேலாவது நான் குடும்பத்தை பார்க்குறேன்னு நினச்சார். ஆனால் அப்போ தான் அவர் வந்து இந்த இந்து மதம், இந்த லைஃப்பில் கோச்சிக்காதீங்க, இந்து மதத்தில் இருந்ததுனால தான் அவருக்கு இவ்வளோ இழிவு ஏற்பட்டதுன்னு அவர் யோசித்து என்ன பண்ணுறாருன்னா, நான் இந்துவாக பிறந்து விட்டேன், ஆனால் சாகும்பொழுது இந்துவாக சாக மாட்டேன் என்று சபதம் எடுக்கிறார். 1936 டிசம்பர் 24 அப்போ எடுத்த அந்த இது 1956 அந்த இந்து மதத்தை விட்டு வெளியே புத்த மதத்தை சேர்ந்து 10 லட்சம் மக்களை ஒன்று கூட்டி நாக்பூர் என்ற இடத்துல மதம் மாறி என்ன பண்ணுறாரு, மக்களை இந்த சார் சொன்னார், ஆரம்பத்தில் சொல்லிட்டார், தீண்டாமை என்பது மிகப்பெரிய கொடூரமான நோய். அந்த தீண்டாமை என்பதை அறவே வெறுக்கணும்னு ஆசைப்பட்டார், முடியல. அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா, இந்த இந்து மதத்தில் இருந்தால் தீண்டாமை கண்டிப்பாக இருக்கணுன்றதுனால இந்து மதத்தை விட்டு விலகி அவரே புத்திஸ்டா மாறி புத்த மதத்துக்கு போகிறார். அவர் மட்டும் போல 10 லட்சம் மக்களை ஒன்று கூட்டி நாக்பூர் என்ற இடத்துல அவர் புத்த மதத்துக்கு மாறுறார். அதுதான் இப்போது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, வருஷம் அந்த ஆயுத பூஜைக்கு முன்னால் நாக்பூருக்கு போய் அவருக்கான ஒரு மரியாதை செலுத்தணும் போயிட்டு. ஆனால் அவர் புத்த மதம் ஏன் போனார்னா, புத்தர் காட்டி 22 பொன்மொழிகள், அந்த 22 சட்டங்கள் நம்ம அம்மாவுக்கு தெரியும், அதை சட்டமாகவும் கொண்டு வந்துட்டார். 22 பொன்மொழிகள் அம்பேத்கர் புத்தர் சொன்னதை நடைமுறைப்படுத்துவதற்காக தான் அந்த இயக்கத்துக்கு போனார். ஆனால் போய் அது இந்தியாவில் அது வந்து செல்லுபடியாகும். ஆனால் மற்ற நாடுகள்லாம் செல்லுபடி ஆகிடுச்சு. ஓஹோன்னு வேறு நாடுகள். எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், பாபா சாஹிப் அம்பேத்கர் ஒரு அறிஞர், அறிவாளி, ஒரு போராளி. ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது தரித்திரமாக பிறந்திருந்தாலும் அவன் இறக்கும் தருவாயில் சரித்திரமாக மாறுவான்னு சொன்னார். அவர் சரித்திரமாக மாறி இருக்கிறார். அதனால் வாழ்வது ஒரு முறை தான், வாழ்த்த வேண்டும். இவரை போன்று தலைமுறை வாழ வேண்டும். இவருக்கு யாரும் எப்போ எந்தெந்த கட்சியும் போய் மறைச்சாங்க. இப்படி வாழ்க்கை வரலாறு மூணு முடியவே இல்லை. இன்னைக்கு டிவியில் பார்த்து எல்லா தொலைக்காட்சியிலும் ஒரு வரலாறு சொல்லினே இருக்கிறாங்க. முடியாது. இன்னைக்கு விஜய் கூட ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு, அதை கையில் பெற்றுக்கொள்றாரு. எதுக்காக சொல்கிறேன்னா, அவர் வந்து மறைக்கப்பட வேண்டிய தலைவர் அல்ல. எப்பேற்பட்ட மறைச்சாலும் அவர் அதாவது போராளிகள் என்றும் புதைக்கப்படுவதில்லை, அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள். போராளிகள் என்றும் புதைக்கப்படுவதில்லை, அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள். விதைக்கப்படுற ஒரு ஆள் இவர் விதைக்க
நமக்கு தலைவராக இருந்து இழைக்கப்பட்டவர் தான் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு சொன்னால் தலைவர் வந்து செம்மைப்படுத்த வேண்டும். நாமெல்லாம் பலமாகணும். தனிமரம் எப்போ தோப்பாவார், நான் தான் பெரிய நீ தான் பெரிய நான் தான் கிடையாது. தனிமரம் எப்போ தோப்பாகும். தலைவரோடு சேர்ந்து நாம் எல்லாம் சேர்ந்து அவரை பலப்படுத்தினோம்னா இந்த இயக்கம் பாபா சாஹேப் போல வாழ்வது ஒருமுறை வாழ்த்த வேண்டும், தலைவர் வாழ வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாழ்க்கை நன்றி.